ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்னைக்கு நாம் கடலோர உயிரினத்திலேயே ரொம்ப பெரிய உயிரினமான மெகலோடன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெகலோடோன்ஸ் டூத். பொதுவாக மெகலோடோன் நிறைய உயிரினத்தை வேட்டையாடுறதுனால அதோட பற்கள் சீக்கிரமாவே உதிர்ந்து சீக்கிரமாவே முளைச்சிருது. உதிர்ந்த பற்கள் கடலோரமா கரையேறனால அந்த பற்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு அது பல லட்ச வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கிடைச்ச பற்களை வச்சு பார்த்தா அது 10,000 வருஷம் பழமையானதுன்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், 3 பேர் அவங்க கப்பல்ல மீன் பிடிக்க போறப்ப அவங்க கப்பலோட பெருசா ஒரு ஷார்க்க பார்த்ததா சொல்றாங்க. இதுவும் மெகலோடோனா இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்க எல்லாரும். ஆனா இது மெகலோடோன் இல்லைன்னு பாதி பேர் சொல்றாங்க. அது வேலை இருக்கலான்னு கூட சொல்றாங்க. ஆனா அவங்க பார்த்தது ஒரு சுறா மீனுன்றனால அது மெகலோடோனா இருக்கலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், ஒரு கடல்ல இறந்து கிடந்த திமிங்கலம் கடலோரமா கரையேறிச்சு. அப்ப அதோட பாடி மட்டும்தான் கிடைச்சிச்சு, அதோட வால் கிடைக்கல. ஏன்னா அந்த திமிங்கலத்தோட வாலை ஒரே கடியில யாரோ கடிச்சு துப்புனதா சொல்றாங்க. ஆனா அது மெகலோடோனா தான் இருக்கும். கில்லர் வேலு அவ்வளோ பெரிய வேலைலாம் சாவடிக்காது. ஸோ இதுவும் மெகலோடோனா இருக்குன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. மெக்சிகோ கரையோரமா ஒதுங்கி இருந்த ஒரு சுறா ரொம்ப பெருசா இருக்கிறதாகவும் அது கில்லர் வேல் கூடயே சண்டை போடுறதாகவும் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் மெகலோடோனா தான் இருக்கும். பொதுவா மரியானா ட்ரென்ச் மாதிரி ஆழமான கடல் பகுதிகளிலும் மெகலோடோன் இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மெகலோடோன் ரொம்ப ஆழமான இடத்துல தான் இருக்கும். அப்புறம் வேட்டையாடுறதுக்கு தான் கரையோரம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மெகலோடோனை பத்தி பார்த்த பாயிண்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் பாய்.